ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் படிக்க படிக்க எனக்கு பயம் வேற வந்துருச்சு. அப்புறம் நீங்களாம் சொன்னீங்கல்ல லெமன் ஜூஸ் அதிகமா குடிக்காமான்னு சொல்லி கேட்டேன். இந்த 4 லெட்டர்ஸ்ல இருந்துதான் ஜோஜோக்கு பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. சாரி. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். சராங்கியோ அப்படின்னா என்ன தெரியல. தேங்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்க பித்தப்பைக்கு அமுச்சு விட்ட எல்லா மெசேஜையும் படிச்சேன். நேத்தியோட மெசேஜ் மட்டும் படிச்சு ரிப்ளை பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க முதல் நாள் பண்ண மெசேஜே பெருசு பெருசா எல்லாம் பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் படிக்க படிக்க எனக்கு பயம் வேற வந்துருச்சு. அதான் உண்மை. நான் கேர்ஃபுல்லா இருக்கேன் எனக்கு இப்போ தோணுது. இப்போ என்னன்னா, ஐயோ நம்மளுக்கு எப்போ வழி வருமோ எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியலையோ அப்படிங்கிற ஒரு யோசனையே தான். அந்த ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. எது சாப்பிட்டாலும் ஒரு பயம். ஏதாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக வயிறு வலிவோ இல்லை லைட்டாக ஏதோ சிம்டம்ஸ் காட்டினாலும் ஐயோ இதுவாக இருக்குமோங்கிற ஒரு பயம். ஜோஜோக்கு வேற ஃபீட் பண்ண முடியாதுங்கிற ஒரு பயம். இதெல்லாம் படிக்க படிக்க ஒரு மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. அதனால தான் நேற்று மெசேஜ் கூட யாருக்கும் ரிப்ளை பண்ணவே முடியல. அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, என் சைடில் நானும் ஒரு சில நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு எங்கள் சித்தி பொண்ணு இருக்காங்க. அவங்க சித்தா டாக்டர் தான். அவங்கக்கிட்ட நேற்று என்னோட ரிப்போர்ட்லாம் அமுச்சு விட்டு என்னன்னு சொல்லி கேட்டேன். சின்னதாக தான் இருக்குது, க்யூர் பண்ணிடலாம், கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணுமா இல்லை சரி பண்ணிடலாமான்னா சரி பண்ணிடுற சைஸில் தான் இருக்குது. ஆனால் இன்னொன்று என்ன முக்கியமாக டயட் ஃபாலோ பண்ணுமா. அது ஃபுட்டுலேயும் இதாகிறது இருக்காமா. நான்வெஜ் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணுமா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதான் சொன்னாங்க. நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடணும், ஆயில் ஐட்டம் அவாய்ட் பண்ணிடணும், ஸ்பைசி ஜங்க் ஃபுட்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் நீங்களாம் சொன்னீங்கல்ல லெமன் ஜூஸ் அதிகமாக குடிக்காமான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்கள்ட்ட கேட்டேன்னா அவங்க வந்துட்டு சொன்னாங்க லெமன் ஜூஸ் குடிக்கலாம், வாட்டர் இன்டேக் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணுமா. நிறையா வாட்டர் கண்டென்ட் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நார்மல் தான், பயப்படாதீங்க, பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. ஸோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். பி ஸ்ட்ராங் அபிநயா, பி ஸ்ட்ராங். ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, பெரிய வேலை இருக்குது. ஈவினிங் ஜோஜோவோட பேர் அப்டேட் பார்க்கலாம். ஓகே. ஆனால் நினச்சிடாதீங்க பேர் அப்டேட்டுக்காக தான் ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்க அப்படின்னா. நோ எக்ஸ்பெக்டேஷன், ஒன்லி ஸ்பீச். ஓகே. சரி வாங்க பார்க்கலாம். வெளியே போகிறதுக்காக ரெடி ஆக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஜோஜோவோட அக்காவை ஸ்கூல் விடலான்னு சொல்லிட்டு நானும் என் கணவரும் காலையிலேயே ஒரு சிறு பயணம் வந்தோம். சும்மா அவுட்டிங் மாதிரி வந்தோம். அப்பெல்லாம் சொல்ல முடியாது. தலை குளிச்சிருந்தேனா இந்த காற்றுல முடி காஞ்சிரும் எப்படியோ, போயிட்டு வர்றங்காட்டி நம்ம தலை சீவலான்னு சொல்லி ஒரு பிளானோட வந்தேன். சரி பால்வாடி விட்டுட்டு போகலாம் பாப்பாவை அப்படின்ட்டு. அங்கே பார்த்தா ஏதோ கோயில் விசேஷங்கள்னால பால்வாடி லீவ் விட்டாங்க. இப்போ திரும்ப பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறோம். வந்தது வேஸ்ட்டாக போச்சு, வராமையே இருந்திருக்கலாம். சரி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வெளியே போகிற வேலை இருக்குது, கிளம்பிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்கள் எப்பயும் போல தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். ஓகே, பாய். நாங்கள் ஒரு சின்ன வேலையாக வந்துடும் கிளம்புறோன்னு சொல்லலை. வந்தோம், அந்த சின்ன வேலையை புளியமரத்தில் வந்தோம், அந்த சின்ன வேலையை முடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். ஜோஜோவையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தோம். சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தோம். அவள்தான் இப்போ கிளம்ப போகிறோம். மதியம் போயிட்டு எங்கள் மாமா கேக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா டீப் ஸ்லீப் ஒரு உறக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் டைமில் உங்களுக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்ல உங்களுக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த குட் நியூஸை தான் சொல்ல வந்திருக்கேன். என்ன குட் நியூஸ்ன்னு கெஸ் பண்ணுங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஜாதகக்காரரு. ஓகே, இந்த லெட்டர்ஸ்லாம் தெரியுதா? எல்லாம் ஜூம் பண்ணி வேற பார்ப்பீங்க. இது ஜாதகக்காரர் எழுதி கொடுத்த லெட்டர்ஸ். ஆனால் இது நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண மாட்டேன். நானா என் சொந்த கையால் எழுதுனதை ரிவீல் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னா,
ஜோஜோ முக்கியம். ஜோஜோவோட பேருக்கு என் கையால் எழுதின லெட்டர்ஸை தான் ரிவீல் பண்ணுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் ரூ. ஓகே, ரூல என்னென்ன பேர் இருக்கோ எல்லா பேரும் கமெண்ட் பண்ணுங்க. இருங்க, திருப்பி வச்சுட்டு வரேன். செகண்ட் லெட்டர் ரே. தேர்ட் லெட்டர் ரோ. ஃபோர்த் லெட்டர். இந்த 4 லெட்டர்ஸ்ல இருந்து தான் ஜோஜோக்கு பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. சாரி, இந்த 4 லெட்டர்ஸ்ல இருந்து தான் ஜோஜோக்கு பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் இதில் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, என்னோட கையெழுத்து தான். ஏன்னா எழுதி ரொம்ப வருஷம் ஆனதுனால ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு ஸ்டேட் ஓடி போயிடுச்சு. சின்ன பெருசுல இருந்து அப்படியே சின்னதாய் தாக்க வந்துருச்சு. ஓகே, பரவாயில்ல. என் பேர் என் கையால் எழுதின லெட்டர்ஸ்ல தான் ஜோஜோக்கு பேர் வைக்க போறோம். இங்க பாருங்க, ஜாதகக்காரரும் அதான் எழுதி கொடுத்துருக்காங்க. இவர் கூட அழகா எழுதியிருக்காருல்ல. அப்படியே ஒரே மாதிரி குண்டு குண்டா இருக்கு பாரு லெட்டரு. பரவாயில்ல, நல்ல கோடு போட்டுணுன்ட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் போல. ஓகே, இந்த 4 லெட்டர்ஸ் தான். நேம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், நம்ம ஜோஜோ வந்து கேர்ளா பாயான்னு இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, கேர்ளோட பேர், பாயில் ஒரு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வி, அந்த மாதிரி ட்வின் பேரா. ஓகே, அது மாதிரி கமெண்ட் பண்ணி வைங்க. எங்கள் மாமாவுக்கு கேக் வெட்டணும், டைம் வேற ஆயிடுச்சு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்தேன், சொல்லிட்டேன், கிளம்ப போகிறேன். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.